ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 22, அத்தியாயம் 4. மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். மானினால் மயங்கிய மன்னர், அதன் தொடர்ச்சி. மன்னர் ரகுகணருக்கு ஜடபரதரின் அறிவுரை. காளி கோவிலிலிருந்து விடுபட்ட பின்னர் ஜடபரதர் பௌதீகத்தில் நாட்டம் கொண்டிருந்த சாதாரண மனிதர்களிடமிருந்து விலகி இங்கும் அங்குமாக அலையத் தொடங்கினார். ஒரு நாள் சவ்வீர நாட்டு அரசர் ரகுகணர் பல்லக்கில் அமர்ந்தபடி கபிலாசிரமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். மன்னரின் பல்லக்கை சுமந்த சேவகர்கள் இக்ஷுமதி நதிக்கரையை அடைந்த போது பல்லக்கை சுமப்பதற்கு மற்றொரு சேவகன் தேவை என்பதை உணர்ந்து இன்னொரு ஆளை தேட ஆரம்பித்தனர். விரைவில் அவர்கள் ஜடபரதரை கண்டனர். ஜடபரதர் மிகுந்த இளமையுடனும் காளை போன்ற வலிமையுடனும் இருந்ததால் பல்லக்கை தூக்குவதற்கு ஏற்றவராக தோற்றமளித்தார். மகாத்மாவான ஜடபரதர் அத்தகைய பணிகளுக்கு உகந்தவர் அல்ல. இருப்பினும் சிறிதும் தயக்கம் கொள்ளாத மன்னரின் சேவகர்கள் பல்லக்கை தூக்கும்படி அவரை வலியுறுத்தினர். ஜடபரதர் எல்லா உயிர்களையும் தனது சகோதரர்களாக பாவித்ததால் பல்லக்கு தூக்கும் பணியை அவரால் சரியாக செய்ய முடியவில்லை. அவர் நடக்கும் போது எறும்புகளின் மீது தனது கால்கள் படாதவாறு நின்று நிதானித்து நடந்தார். மறுபிறவியின் விதிகளின்படி ஒவ்வொரு உயிர்வாளியும் தனது உடலில் இருந்து உயர்வான உடலுக்கு முன்னேறுவதற்கு முன்பு அந்த உடலில் குறிப்பிட்ட காலம் இருந்தாக வேண்டும். தனது காலம் முடிவதற்கு முன்பு ஒரு விலங்கு கொல்லப்பட்டால் மீதமுள்ள ஆயுளை கழிப்பதற்காக அந்த ஆத்மா மீண்டும் அதே விலங்கின் உடலுக்கு திரும்பி வர வேண்டும். ஆகவே மற்ற உயிர்களை விருப்பம் போல் காரணமின்றி கொல்லக்கூடாது என்று வேதங்கள் வலியுறுத்துகின்றன. எறும்புகளை பார்த்து பார்த்து நடந்த ஜடபரதரால் மற்றவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. பல்லக்கு தாமதமாக செல்வதற்கான காரணத்தை உணராத அரசர் ரகுகணர், இங்கு என்ன நடக்கிறது? இதை உங்களால் ஒழுங்காக தூக்க முடியாதா? ஏன் எனது பல்லக்கு இதுபோல ஆடுகிறது என்று கத்தினர். மன்னரின் அச்சம் தரும் குரலை கேட்டு பயந்த சேவகர்கள் ஜடபரதரே இடையூறுகளுக்கு காரணம் என்பதை கூறினர். உடல் தளர்ந்த முதியவரை போல பல்லக்கை தூக்கி வருவதாக ஜடபரதரின் மீது அரசர் கோபத்துடன் குற்றம் சாட்டினார். ஆனால் தனது உண்மையான ஆன்மீக அடையாளத்தை அறிந்திருந்த ஜடபரதர் தான் இந்த உடலல்ல என்பதை உணர்ந்திருந்தார். அவர் பருத்தவரும் அல்ல, மெலிந்தவரும் அல்ல. உண்மையில் சதை குவியலும் எலும்புகளும் கொண்ட அந்த உடலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இயந்திரத்தினுள் அமர்ந்துள்ள ஓட்டுநரை போன்று தான் ஓர் உடலினுள் அமர்ந்துள்ள நித்தியமான ஆத்மா என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே அரசரின் கோபமான பழிச்சொற்களால் அவர் பாதிப்படையவில்லை. அரசர் தன்னை கொல்வதற்கு ஆணையிட்டாலும் அவர் அதற்காக கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஏனெனில் ஆத்மா நித்தியமானது என்றும் அது என்றும் கொல்லப்படுவதில்லை என்றும் அவருக்கு தெரியும். உடல் அழியும் போது ஆத்மா அழிவதில்லை என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார். ஜடபரதர் அமைதியுடன் முன்பு போலவே பல்லக்கை சுமந்து சென்றார். ஆனால் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாத மன்னர், அயோக்கியனே, நீ என்ன செய்கிறாய்? நான் உனது தலைவன் என்று உனக்கு தெரியாதா? எனக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நீ தவறியதால் உன்னை நான் தண்டிக்க போகிறேன் என்று கத்தினார். ஜடபரதரோ, எனது அன்பு அரசரே, என்னை பற்றி நீங்கள் கூறியவை அனைத்தும் உண்மையே. உங்களது பல்லக்கை தூக்குவதில் நான் போதுமான அளவு உழைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அது உண்மையே. ஏனெனில் உங்களின் பல்லக்கை நான் தூக்கவில்லையே, எனது உடல் தான் தூக்கி வருகிறது. ஆனால் நானோ இந்த உடல் அல்ல. பருத்த உடலும் வலிமையும் என்னிடம் இல்லை என்று நீங்கள் குறை கூறினீர்கள். அந்த வார்த்தைகள் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் இடையிலான வேறுபாட்டை அறியாதவரின் வார்த்தைகள். உடல் பருத்தோ மெலிந்தோ இருக்கலாம், ஆனால் கற்றறிந்தவன் எவனும் உள்ளே இருக்கும் ஆத்மாவை பற்றி இவ்வாறு சொல்ல மாட்டான். என்னை பொறுத்தவரை நான் பருத்தவனும் அல்ல, கனத்த அங்கங்கள் கொண்டவனும் அல்ல. எனவே நான் வலிமையானவன் அல்ல என்று நீங்கள் கூறியது சரியே என்று கூறினார். ஜடபரதர் மன்னருக்கு தொடர்ந்து அறிவுரை கூற ஆரம்பித்தார். நீங்கள் உங்களை எஜமானர், தலைவர் என்று நினைத்து என்னை அதிகாரம் செய்தீர்கள். ஆனால் இது சரியல்ல. ஏனெனில் இவை அனைத்தும் நிலையற்றவை. இன்று நீங்கள் அரசராகவும் நான் உங்களது சேவகனாகவும் உள்ளோம். ஆனால் அடுத்த பிறவியில் நமது நிலைமை தலைகீழாக மாறலாம். அதாவது நான் உங்களின் அரசனாகவும் நீங்கள் எனது சேவகனாகவும் மாறலாம். பெரும் கடலலைகள் வைக்கோல்களை ஒன்றாக சேர்த்து பின்பு அவற்றை தனித்தனியே பிரித்து விடுவதை போல நித்தியமான காலம் தனது ஆற்றலால்
உயிர்வாளிகளை தற்காலிக உறவின் அடிப்படையில் தலைவன் சேவகன் என்று இணைத்து பின்னர் மீண்டும் பிரித்து மாற்றி அமைக்கின்றது. ஜடபரதர் தொடர்ந்து கூறினார், எப்படி பார்த்தாலும் யார் தலைவன் யார் சேவகன்? ஒவ்வொருவரும் ஜட இயற்கையின் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். எனவே யாரும் தலைவனும் அல்ல, யாரும் சேவகனும் அல்ல. ஜட உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் நாடக மேடையின் நடிகர்களை போன்றவர்கள் என்றும் அவர்கள் ஓர் அதிகாரியின் ஆணைக்கு உட்பட்டு செயல்படுகின்றனர் என்றும் வேதங்கள் கூறுகின்றன. நாடக மேடையில் ஒருவன் தலைவனாகவும் மற்றவன் சேவகனாகவும் நடிக்கலாம். ஆனால் அவர்கள் இருவருமே அவர்களை இயக்கும் நாடக இயக்குனரின் சேவகர்களே. இதே போன்று எல்லா உயிர்வாளிகளும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவகர்கள். இவ்வுலகில் காணப்படும் தலைவன் சேவகன் என்னும் பாத்திரங்கள் அனைத்தும் தற்காலிகமானதும் கற்பனையானதும் ஆகும். இவற்றை மன்னன் ரகுகணனிற்கு விளக்கிய பின்னர் ஜடபரதர் மேலும் கூறினார், இதற்கு பிறகும் நீங்கள் உங்களை தலைவன் என்றும் என்னை சேவகன் என்றும் நினைத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்று ஜடபரதர் கூறினார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.